மனசிலாயோ வ்ளாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொங்கல் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். நாங்கள் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இப்போ 2 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கணும். பாக்கி 1/2 டம்ளருக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ நெய் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. லைட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கணும் குக்கரில். ஓகேவா? பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா கூட வந்து கொஞ்சமாக உப்பு போடணும். சரியா? தூள் உப்பு போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எப்படின்னா இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளருக்கு தண்ணி வைக்கணும். மேபி உங்களுக்கு இன்னும் நல்லா குழஞ்சி சாதம் வரணும் அப்படின்னா 2 டம்ளர் வந்து 2 டம்ளராக வந்து ஊற்றிக்கோங்க. ஓகேவா? 1, 2 தான் வந்து அளவு. நம்ம கொஞ்சம் குழஞ்சி வரணும்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணியும் வைக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியும் வைக்கலாம். நம்ம எப்படி உங்களுக்கு குழஞ்சி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விசில் போட்டு குக்கரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா தாளிப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து முந்திரி நிறைய வேணும்னு நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பொங்கல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அழகாக இருக்குல்ல? சூப்பராக. இப்போ வந்து நம்ம தாளித்து எடுத்தோம்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ தாளிப்பு பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொருட்கள், இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், அம்மா வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி போட்டாங்க, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டாங்க. அப்புறமா கருவேப்பிலை, ஃபைனலாக வந்துட்டு முந்திரி எல்லாமே போட்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா வறுக்கணும். எப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். யார் வந்து பொங்கல்லாம் வந்துட்டு முந்திரி எடுத்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து பொங்கலில் பேசிக்காக முந்திரியெல்லாம் பொறுக்கி வச்சு சாப்பிட்ருவேன். மிளகுலாம் எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்மளோட தாளிப்பு வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை வந்து பொங்கலில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலரி விடணும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரியா? கொட்டினதுக்கப்புறம் நல்லா வந்து பொங்கலை கலரி விடணும். கலரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரெசிபி வீடியோ போடுறோம். பாருங்கள், பிளேட்டிங் செம்மையாக இருக்குல்ல? நானும் அம்மாவும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.